சந்தோஷ் ஸ்ரீகர் மேம் சொல்லிக் கொடுத்த பிகினர்ஸ்க்கான ஈஸி காண்டோர் அப்ளைன் டெக்னிக் தான் பார்க்க போறீங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் லெனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். மேக்கப்ல காண்டோரிங் பண்றதுனா என்ன? கண்டிப்பா எல்லாருமே காண்டோர் அப்ளை பண்ணணுமான்னு இப்படி நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் டவுட், சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளா ஒரு வார்த்தையில காண்டோரிங் பத்தி சொல்லணும்னா, அது நம்ம ஷேப்பை வந்து டிஃபைன் பண்றது தான் காண்டோரிங் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ கோயிலோட சிலையை ரெடி பண்றாங்க அப்படின்னா அதோட கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். பட் அந்த டிஃபைன் பண்ணிருக்கிறது என்னைக்குமே மாறாது. ஆனா மேக்கப்ல நம்ம காண்டோரிங் பண்ணி ஒரு இலூஷன் கிரியேட் பண்றோம்னா எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இல்ல, அந்த மாதிரி தான் காண்டோரிங் பண்ற டெக்னிக். சந்தோஷ் ஸ்ரீகர் மேம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பவுடர்ல எப்படி காண்டோர் பண்றது, அதாவது பவுடர் காண்டோரிங் எப்படி பண்றது அப்படின்னு தான் பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாத்தி தான் நான் அது வந்து கிரீம் காண்டோரா மாத்திருக்கேன். பவுடர் காண்டோர் அப்ளை பண்றோம்னா கண்டிப்பா அது ஒரு பவுடர் பேஸ் எல்லாம் செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது பவுடர்லயே அப்ளை பண்றோம், அது அப்படியே இருக்கும். பட் கிரீம் காண்டோர் அப்ளை பண்றோம்னா கண்டிப்பா ஒரு பிரான்ஸ் வச்சு கண்டிப்பா அதை செட் பண்ணிருக்கணும். இல்லைன்னா கிரீம் காண்டோர் வந்து கரெக்டா ஸ்டெடியா ஸ்டேபிளா இருக்காது. காண்டோர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யார் யார் எந்த ஷேட் அப்ளை பண்றோங்கிற தெளிவு கண்டிப்பா நமக்கு வேணும். ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கவங்க ரொம்ப டீப்பான ஷேடை வந்து எடுக்கக்கூடாது. மீடியம் ஸ்கின் டோன், டீப்பர் ஸ்கின் டோன்ல இருக்கவங்க ஒரு டீப்பான ஷேடை எடுக்கலாம். நான் இங்க வந்து கிரெய்லானோட டெர்மா பேலட்ல இருந்து D16 அப்படிங்கிற காண்டோர் ஷேடு தான் எடுத்திருக்கேன். இந்த ஷேடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஷேடை தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். ஸ்மால் ஃபேஸ் இருக்கவங்க தயவு செஞ்சு காண்டோரிங் பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்க ஷேப்ஸ் டிஃபைன் ஆகி தான் இருக்கும். நீங்க அதுக்கு மேல காண்டோரிங் பண்ணும்போது இன்னும் குட்டியா தான் தெரிவீங்க. உங்க ஃபேஸ் ஷேப் எல்லாமே வந்து ரொம்ப குட்டியானது மாதிரி தான் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஹெட் எப்படி காண்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரஷ் எடுத்துக்கோங்க. இதை அப்ளை பண்றதுக்கு, பிளெண்ட் பண்றதுக்கு வேற பிரஷ் எடுத்துக்கலாம். இல்ல காண்டோரிங் பண்றதுக்கு உங்கள்ட்ட தனியா பிரஷ் இருக்குன்னா நீங்க அதை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் நல்லா பிரஷ்ல எடுத்துக்கோங்க. ரெயின்போ ஆர்ச் மாதிரி இந்த மாதிரி டிரா பண்ணுங்க உங்க ஃபோர்ஹெட்ல. பிகினர்ஸா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி மட்டும் ஃபோர்ஹெட் வந்து காண்டோர் பண்ணி பழகுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வந்து இந்த பக்கம் காண்டோரிங் அப்ளை பண்ணணுமான்னு உங்களுக்கே தெரிய வரும். ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி மட்டும் ஃபோர்ஹெட்க்கு காண்டோரிங் அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து சீக் போன்ஸ்க்கு, அதாவது டெம்பிள் போன்ல இருந்து சீக் போன்ல எப்படி வந்து காண்டோரிங் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஜா லைன்லையும் இந்த ரெண்டு ப்ரொசீஜர் பண்றதுக்கு பிகினர்ஸா இருக்கீங்கன்னா உங்க ஃபேஸை வந்து ஃபிஷ்ஷோட ஃபேஸ் வைக்கிற மாதிரி ஷேப்ல வச்சுக்கோங்க. அதாவது இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து காண்டோரிங் அப்ளை பண்ணி பழகுறீங்கன்னா போக போக கண்டிப்பா இந்த மாதிரி ஷேப்ல வைக்காமலே நீங்க வந்து கிளியரா வந்து காண்டோரிங் அப்ளை பண்ணலாம். அந்த பக்கம் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிருங்க. உங்களுக்கு டபுள் சின் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து ஜஸ்ட் கீழே பார்த்து இந்த மாதிரி 2 லைன் அப்ளை பண்ணுங்க. நோஸ் எப்படி காண்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நோஸ்ல இருந்து எழுந்து ஐஸ்க்கு வரைக்கும் விட்டுருப்பாங்க. அவங்க ஃபேஸ்க்கு அது செட் ஆகும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நோஸ்க்கு மட்டும் இந்த சைட்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க. இதால கிரியேட் ஆகுற இலூஷன் உங்களுக்கு போதும்னா இப்படியே நோஸ் காண்டோரிங் பண்ணி பழகுங்க. நோஸ் வந்து காண்டோர் ஆகுற மாதிரியே தெரியல அப்படின்னா நீங்க இந்த நோஸையும் ஐயையும் வந்து கனெக்ட் பண்ணி காண்டோரிங் பண்ணி பழகுங்க. இப்போ நம்ம காண்டோர் அத்தனையுமே வந்து பிளெண்ட் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி பிரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ளஃபி பிரஷ் கிடையாது. இதோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஃபோர்ஹெட வந்து உள் பக்கமா கிடையாது, வெளிப்பக்கமா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சீக் போன் காண்டோர் பண்ணிருக்கிறதையும் வந்து உள் பக்கமாவே பிளெண்ட் பண்ணுங்க. ஜா லைன் வந்து இந்த பக்கம் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஜா லைன் இந்த மாதிரி டபுள் சின் எல்லாமே வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நோஸ் எப்படி வந்து பிளெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா உள்ளாடி 2 பக்கம் இப்படி உள்ளாடி இழுத்தது மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
சோ அவ்வளோதான் கான்டோரிங் பண்ணி முடிச்சாச்சு. கிரீம் கான்டோர் அப்ளை பண்ணா ஒரு தெளிவான இல்யூஷன் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கிரீம் கான்டோர் மட்டும் அப்ளை பண்றதுனால அது தெரியாது. அதுக்கு பிறகு வந்து ஒரு கன்சீலரால உங்க ஷேட விட ஒரு லைட்டர் ஸ்கின் டோன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணா மட்டும் தான் கிரீம் கான்டோர் பக்கத்துலயே அப்ளை பண்ணா மட்டும் தான் கான்டோரிங் பண்ணது ரொம்ப விசிபிளா ஹைலைட்டா தெரியும். இந்த மாரி ஒரு கன்சீலர் எடுத்து எங்கெல்லாம் நீங்க கான்டோரிங் பண்றீங்களோ அது பக்கத்துல அதே மாரி ஒரு லைன் அப்ளை பண்ணி நீங்க பண்ணா மட்டும் தான் ஹைலைட்டா கான்டோரிங் பண்ண தெரியும். நான் இன்னைக்கு அதெல்லாம் அப்ளை பண்ணல. வெறும் கான்டோரிங் டெக்னிக் மட்டும் தான். இந்த மாரி கான்டூர் அப்ளை பண்ற டெக்னிக் வந்து நெறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. பார்க்கும்போது ஈஸியா தெரியும். பட் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு அதுல இருக்கிற பிரச்சனைகளும் புரியும். ஒரு பயம் வரும். நம்ம கரெக்ட்டா அப்ளை பண்றோமா? இல்லையா? அப்டின்ட்டு. ஸோ தொடர்ந்து அப்ளை பண்ண தான் உங்களுக்கு அதுல ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்து அப்படியே விட்றாம, எந்த வீடியோ வந்து இந்த மாரி டெக்னிக்ஸ் பார்த்தாலும் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே என் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.